அவரும் அந்த கண்ண பெருமானோட பெரும் ஈடுபாடு உள்ளவர். தற்சமயம் அவரால நடக்க முடியல. அதனால அவரால இங்க வர முடியாது சாமி. என்ன ஆச்சரியம் பார்த்தாயா பெரிய நம்பி? சொல்லின் செல்வன் போன்று எவ்வளவு ரத்தின சுருக்கமாக பதிலுரைக்கிறார். ஆம் சுவாமி. அப்பா முகுந்தா, உன் பேச்சால் அடியேன் வசீகரிக்கப்பட்டேன். நீ கொடுத்த நெல்லிக்கனிகளை உகப்புடன் பெற்றுக்கொண்டேன். உனக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் கேள். எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அந்த கண்ண பெருமான் கிட்ட கண்டதையும் கேட்காத, முக்கியமான ஒன்ன மட்டும் கேளுன்னு சொல்லுவாரு. அந்த முக்கியமான ஒன்ன நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சாமி. அத நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு கொடுக்கணும் சாமி. அது என்னப்பா அந்த முக்கியமான ஒன்று? கேளப்பா. நீங்க அந்த மூதாட்டிய பத்தி கண்ணன் கதை சொன்னீங்களே, அந்த மூதாட்டி யாசகம் கேட்காமலே அடைஞ்சாங்களே முக்தி, அத நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு முக்தி வேணும் சாமி. என்ன சாமி, எனக்கு முக்தி கிடைக்குமா? அப்பா, உனக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும். அந்த கண்ணனை மனதில் நினைத்து சொல்கிறேன். இதுவரை எவரும் அடியேனிடம் கேட்காததை கேட்டாய். நீ கேட்ட முக்தி உனக்கு அருளப்பட்டது. உனக்கு ஒன்று தெரியுமா? பிரகலாதன் செய்த மகா விசுவாச பக்தியால் அவனுடைய முன்னும் பின்னும் உள்ள 21 தலைமுறைகள் முக்தி பெற்றதாக பகவான் நரசிம்மமூர்த்தி கூறினார். அதன்படி உன்னை பூரணமாக வளர்த்த உன் தந்தைக்கும் முக்தி உண்டு. இது போதும் சாமி, இது போதும். நான் பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன் சாமி. மாரநேர் சுவாமி, இந்த நெல்லிக்கனிகளை எடுத்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. அடியேன் வருகிறேன் அப்பா. வாங்க சாமி. பாவி மனிதா, உன்னுடைய கடமைக்காக உன்னை பாவம் பிடித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக வேறு ஒருவருடைய உயிரை பறித்து விட்டாயே. அது இதைவிட கொடிய பாவம் இல்லையா? எப்படியும் அந்த பாவ முட்டையை நீதானே சுமக்க வேண்டும். இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே என்றார். ஆற்றை பார்த்தவன் ஆற்றிலேயே குதித்திருக்க வேண்டும். இனியும் அடியேன் வாழ்ந்து என்ன பலன்? ஆம், வாழ்ந்து எந்த பலனும் இல்லை. அப்பா, நாங்கள் வெளியே சென்று வருகிறோம். திரும்பி வருவதற்கு சற்று தாமதமானாலும் ஆகலாம். சரி, சென்று வாருங்கள்.
செல்வங்களே, எனக்கு இருக்கும் செல்வம் நீங்கள் இருவர் மட்டுமே. உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள இயலாத அடியேன் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதற்கு மேல் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்கும் திராணி எனக்கில்லை. அதனால் ஆச்சாரியார் திருவடி நோக்கி பயணிக்கிறேன். அடுத்த பிறவியிலாவது பெருமாள் உங்கள் இருவரையும் சந்தோஷமாக காத்து ரட்சிக்க அவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆண்டாள், ஆண்டாள். பெருமாளே, இப்போதும் அடியேன் உன்னை எந்த குறையும் சொல்லவில்லை. பாவம் என் மனைவி விஷயம் அறியாதவள், விவரம் புரியாதவள். மனத்தாங்கலில் உன்னிடம் ஏதேதோ முறையிட்டு விட்டாள். அவர்கள் இருவரையும் நீதான் காத்தருள வேண்டும். என்னுடைய இறுதி ஓலையையும் அடியேன் உன்னிடமே சமர்ப்பிக்கிறேன். தற்கொலை என்பது சுலபமாக எடுக்கப்படும் கடினமான முடிவு. அந்த கடினமான முடிவை நோக்கி அடியேன் பயணிக்கிறேன். என்ன அதற்குள் வந்து விட்டீர்கள்? இல்லையப்பா, நான் பெருமாள் விக்கிரகத்தின் அருகே வைத்திருக்கும் சிறு உண்டியலை எடுக்க மறந்துவிட்டேன். இத்தனை நாட்கள் சிறுக சிறுக சேர்த்த நாணயங்களை இன்று கோவிலில் சமர்ப்பிக்க வேண்டும். அதை எடுத்துச் செல்லத்தான் வந்தேன். நில்லம்மா, அடியேன் எடுத்து தருகிறேன். பரவாயில்லையப்பா. பரவாயில்லையம்மா, அடியேனே எடுத்து தருகிறேன். பரவாயில்லையப்பா, நான் எடுத்துக்கொள்கிறேன். இதென்ன புதிதாக ஓலைச்சுவடிகள்? யார் இதை இங்கே வைத்தது? அது ஒன்றுமில்லையம்மா. ஒன்றுமில்லை என்றால் நீங்கள் ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள்? அது என்ன ஓலைச்சுவடி என்று நானும் தான் பார்க்கிறேனே. அதுதான் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டேனே. ஒன்றுமில்லை என்றால் ஏன் அதை தாங்கள் மறைக்க வேண்டும்? அப்பா, கொடுங்கள் அப்பா. என்னவென்று பார்த்துவிட்டு கொடுக்கிறேன். நீங்கள் மறைப்பதிலிருந்தே அதில் ஏதோ ஒரு விபரீதம் இருக்கிறது என்று எனக்கு புரிகிறது. இல்லை, நீங்கள் இதை பார்க்க கூடாது, பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என் மீது உண்மையாகவே அன்பும் பாசமும் இருந்தால் அந்த ஓலைச்சுவடியை என்னிடம் கொடுங்கள். கொடுங்கள் அப்பா. என்ன எழுதியிருக்கின்றது? என் அன்பு செல்வங்களே, எனக்கென இருக்கும் செல்வம் நீங்கள் இருவர் மட்டுமே. உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள இயலாத அடியேன்
வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதற்கு மேல் உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்கும் திராணி எனக்கு இல்லை. அதனால் ஆச்சாரியர் திருவடி நோக்கி பயணிக்கிறேன். அடுத்த பிறவியில் பெருமாள் உங்கள் இருவரையும் சந்தோஷமாக காத்து ரட்சிக்க அவரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்னப்பா இது? எனக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா. உங்கள் விடுதலைக்கு நீங்கள் வழி தேடிக் கொண்டு விட்டீர்கள். ஆனால் நீங்கள் இல்லாமல் எங்களுடைய நிலை என்னவாகும் என்ற எண்ணமோ சிந்தனையோ உங்களுக்கு ஏற்படவே இல்லையா அப்பா? இதை ஒரு சுயநலமான செயலாக நீங்கள் கருதவில்லையா? உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த முடிவு எனக்கும் சேர்ந்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் ஏன் உயிர் வாழ வேண்டும்? அப்படி பார்த்தால் என் உலகமே நீங்கள் இருவரும் தானே. நீங்களே இல்லை என்றால் நானும் இல்லை. வாழ்ந்தால் சேர்ந்தே வாழ்வோம், இல்லை சேர்ந்தே மடிவோம். ஆண்டாள், என் நிலையை சற்று புரிந்து கொள். அடியேன் கையால் ஆகாதவனாகிவிட்டேன். மகளை கன்னிகாதானம் செய்து கொடுக்க முடியாத பாவியாகிவிட்டேன். காலம் முழுவதும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் உன்னை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை அம்மா. உண்மையை மறைத்து உன்னை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும் அளவிற்கு அடியேன் மாபாதகன் இல்லை அம்மா, மாபாதகன் இல்லை. உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேன் புழுங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மனதளவில் உயிர் துறந்து விட்டேன். மனதளவில் உயிர் துறந்தவன் உடல் அளவிலும் உயிரை தியாகம் செய்ய துணிந்து விட்டேன். அந்த தியாகத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? என்னாலும் முடியும், அம்மாவாலும் முடியும். இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள். உங்கள் முடிவுதான் எங்கள் முடிவு. இருந்தால் மூவரும் இருப்போம், இல்லை மூவரும் இறப்போம். சொல்லுங்கள் அப்பா, இதுதான் எங்கள் முடிவு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதுதான் பெருமாளின் சித்தம் என்றால் அப்படியே நடக்கட்டும். ஆனால் இப்போது வேண்டாம். யாராவது பார்த்துவிட வாய்ப்பிருக்கிறது. பொழுது சாயட்டும். ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் நம் வேதனையை போக்கிக் கொள்வோம். எசமா, திருமலை வீட்டிற்கு வரவேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் நீங்கள் பிடிவாதமாக வருகிறீர்களே. அடியேன் வரவில்லை என்றால் அது மரியாதையாக இருக்காது கணக்கு பிள்ளை. நம் கோயில் புனருத்தாரணத்திற்காக நன்கொடை வழங்கியுள்ளார். அவரை நேரில் பார்த்து நன்றி தெரிவிப்பதுதானே முறை. அதற்காகத்தான் அந்தை சாய்ந்தாலும் பரவாயில்லை என்று அவரை காண அடியேன் சென்று கொண்டிருக்கிறேன். எசமா, அவர் அளித்த நன்கொடை மிகவும் சொற்பமானது தானே. அவருடைய எண்ணத்தை தான் அடியேன் மதிக்கிறேன், மெச்சுகிறேன். குறைவா கூடுதலா என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை. சரி, இன்னும் எத்தனை தூரம் செல்ல வேண்டும்? இதோ அருகில் வந்து விட்டோம்.
வாருங்கள். மெதுவாக மெதுவாக எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். என்ன பெரியவரை, கவனித்து செல்லக்கூடாதா? எசமா, இவர் யார் என்று தெரிகிறதா? நம் பண்ணையில் வேலை பார்க்கும் கிருஷ்ணனின் தந்தை. ஓ, அப்படியா? ஆமாம். மெல்ல எழுந்து மெல்ல கொள்ளுங்கள். மெல்ல. இவர் அகம் அருகாமையில் தான் இருக்கிறது. தாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அகத்திற்குத்தான். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் அகத்தில் எல்லோரும் கவலை கொள்வார்கள். அதனால்தான் வேகமாக சென்று கொண்டிருந்தேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். இருங்கள் இருங்கள் இருங்கள். இந்த வலியுடன் உங்களால் நடந்து செல்ல முடியுமா? எசமா, நீங்கள் சற்று அந்த திண்ணையில் அமர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த பெரியவரை அவர் அகத்தில் விட்டுவிட்டு ஒரு நொடிப்பொழுதில் வந்து விடுகிறேன். ஆகட்டும். வாருங்கள் வாருங்கள். மெதுவாக. ஆதிகேசவா, உன் திருவடி நோக்கி வருகிறோம். ஏற்றுக்கொள். அந்த மூதாட்டி யாசகம் கேட்காமலே அடைஞ்சாங்களே முக்தி, அத நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு முக்தி வேணும் சாமி. அண்ணே, நான் உங்கள் சைக்கிளில் தானே கேட்டேன். நீங்கள் சைக்கிள் தர்றதுக்கும் உங்கள் மனைவி ரசம் வைக்கிறதுக்கும் என்னங்கண்ணா சம்மந்தம்னாராம். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் சைக்கிள் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு நான் என்ன காரணம் வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னாராம்.